பெயரில்தான் வணங்காமுடி, விட்டு கொடுப்பவர், தட்டி கொடுப்பவர், இவரை போல அரவணைத்து செல்பவர் சிலரே இருப்பாங்க. அப்பேற்பட்ட பண்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் திரு வி வணங்காமுடி அவர்களை தற்போது ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். மூன்றாம் மனிதன் ஆடியோ வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக திரையிலே கல்லூரி நாட்களில் நாங்கள் பார்த்து வியந்த திரைக்கதை இமயம், யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரர், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் நடிப்பால் கட்டி போட்டவர், அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மூன்றாம் மனிதன் படம் ராம்தேவ் ஒரு இளம் இயக்குனர் இயக்கிய படம். நிச்சயமாக இந்த படம் சிறந்த முறையில் வரும், வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக நன்றாக நான் ட்ரெய்லர் பார்த்தேன், மிக நன்றாக படம் வந்திருக்கிறது. அந்த ஏதேதோ என்ற ஒரு பாட்டு நிச்சயமாக ஹிட் அடிக்கும், அதில் சந்தேகமில்லை. மிக நன்றாக வந்திருக்கிறது அந்த பாட்டு. வசனம் மிக நன்றாக இருக்கிறது. சில வசனங்கள், அவர் எழுதிய வசனங்கள் திரையிலே தெரிக்க விடும். நானெல்லாம் ஆம்பளை அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நீ பெரிய ஆம்பளை, நீ கட்டின மனைவியை திருப்திப்படுத்தினாதான் கற்பம் உண்டாகும் அப்படின்னு இருந்தால் ஓ ஆம்பளை பவிச்சு அப்புறம் தெரியும் அப்படிங்கிற வசனமும், அப்புறம் கணவன் மனைவி உறவுங்கிற சாவியை மூன்றாம் மனிதன்கிட்ட கொடுத்துட்டா எப்போ வேணாலும் அந்த திருமண வாழ்க்கை திருடு போயிடும் அப்படின்னு, இதெல்லாம் 2 உதாரணங்கள் அவருடைய வசனத்தில். இன்னும் இதை போன்ற வசனங்கள் திரையிலே கைதட்டல்கள் பெறும். இது ஒரு முத்தாய்ப்பான வசனங்களாக இருக்கும். படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மனிதநேயர், பாகுபாடின்றி பழகும் பாசக்கார உயர் திரு பரமசிவம் அவர்களை தற்போது பேச அழைக்கிறோம். இன்று மூன்றாம் மனிதன் வீடியோ ஆடியோ லான்ச்சிங், இதை ட்ரெய்லரில் நாங்கள் இப்போ நல்லா பார்த்தோம். இந்த பாட்டுகள், 2 கதை வசனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வருகை தந்திருக்கும் மீடியா அனைவருக்கும் வணக்கம். அண்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தின மிஸ்டர் செல்வம். அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ். ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த படம் பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக நிறைய புது ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம். நிறைய கெட்டப்பு, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டு, இப்போது நம்ம வாழ்வில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம். டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சின்ன படங்களை நிறைய பேர் பார்க்காம தியேட்டர்ஸில் அப்படியே போயிடுது. ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், எல்லா படமுமே கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும். அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அதுக்கு தேங்க்ஸ் அகெயின். பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் பாக்யராஜ் சார் கூட நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர் அவர், எனக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்டு நம்ம ஹீரோயின், 90s ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மற்றபடி டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ஃபேமிலியாக அந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அகெயின். நட்பின் நாயகன் இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களை தற்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பாக்யராஜ் சாருக்கு, சோனியாஜிக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும்
ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் கமிட் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் ஸ்கூல்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும்போது, இந்த மாதிரி இப்படி ஒரு படம், இப்படி ஒரு த்ரில்லரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, பாக்யராஜ் சாரோட காம்பினேஷனு, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னோன்னா நான் வேறு எதுவுமே சொல்ல. பாக்யராஜ் சார் கூட நடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் உத்தமபுத்திரனில் சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அதனால் சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ராம்தேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய டேலண்டட் ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது. ஹீஸ் எவ்வளோ பன்முகம் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பத்திரிகையாளர், ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், இவ்வளோ ஒரு பன்முகம் கொண்ட ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாக்யராஜ் சார் எதையுமே எதிர்பாராமல் டைரக்டருக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், அந்த கதைக்கு படத்துக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுவார், ஜென்யூனாக சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஹீஸ் அ வெரி பிரில்லியன்ட் மேனுங்க. அதாவது என்னென்னா, முந்தனை முடிச்சு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கக்காய் மேட்டரும் அப்படியும் வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு யூத்துக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஜனரஞ்சகமாக அந்த படத்தை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி பசங்க, அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை ஜனரஞ்சகமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவர் யோசிக்கிற அந்த யுக்தி பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேலே நம்ம அதிகமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு நேசம் அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது போய் அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் சாந்தனோட அவர் சன்னோட நான் இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன். அகெயின் சோனியாஜி, உங்களை பார்த்து ரசிக்காத ஆள் கிடையாது. அப்போது காதல் கொண்டேன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, அதே மாதிரி இளமையாக இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்காது. இப்போ ட்ரிஷா இருக்காங்க, இப்போ பாருங்கள் நீங்கள். ஸோ அண்ட் அவங்க கூட நடிக்கும்போது இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். இட் வாஸ் லைக் ஷீ இஸ் அ வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு, நல்ல பர்ஃபார்மர். அவங்க கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி. ஸோ இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் ராம்தேவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ். என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ஸு, ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை, அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை. ஸோ அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ட்ரைவ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையிலே நான் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் யூ பீப்புள். ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்து டயலாக்ஸில் அவர் நல்ல டயலாக் எழுதுவார். என்னென்னா சோஷியல் மீடியாவில் அது போய் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எழுதுவார். ஸோ இன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. ஸோ அதில் தான் இன்றைக்கி எல்லா இளைஞர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வைரல் ஆகிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது டயலாக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு வரணும், தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா எதுக்கு நம்ம வரணும் அப்படின்னா, ஒன்று ஒரு ஹாரருக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க, இல்லை ஒரு த்ரில்லருக்கு வராங்க, இல்லைனா பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் போகிறாங்க, இல்லைனா ஒரு யானை என்ன சொல்கிறது நாய் அந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வர்ற முக்கியமான 2 ஜானரில் தியேட்டரில் புதுமுகங்கள் எல்லாம் நடித்தா கூட ஒரு த்ரில்லரு, ஒரு ஹாரர் அப்படின்னா போய் பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஏன்னா மற்ற எந்த ஜானர் படம்னாலும் நம்ம வீட்டில் ஓடிடியில் பார்த்துடலாம். பட் இதனோட எக்ஸ்பீரியன்ஸே தனி, அந்த 4Kல அந்த ஒரு டால்பி அட்மாஸில் பார்க்குறது. ஸோ இஸ் இந்த ரைட் பிளாட்ஃபார்ம், கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்புறம் பிரனா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மீட்டியான ஒரு ரோலு, அவங்க வயசுக்கு மீறின ஒரு ரோல்னு நினைக்கிறேன். பட் அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த ஹோல் டீம் வெரி பிக் சக்ஸஸ். Almighty let him bless. Thanks a lot for this day.
சோனியா மேம் பார்க்கும்போது சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியாங்கிற சாங் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள இப்போ அவங்களோட சொக்க வைக்கிற பேச்சை நம்ம எல்லாரும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. அவங்கள இப்போ பேச்சுக்காக அழைக்கிறேன் மேடைக்கு. வணக்கம். It was amazing working with everyone, the whole team, and I think I have to thank Director Ramdev for giving me the opportunity to act with Bhagyaraj sir, a legend, and amazing experience. I was really looking forward to this shoot because ange poite ipdi, you know, a senior artist, a legend is going to be there on the sets, how it's going to be, and it was wonderful. I learned a lot from sir, and thank you sir. It was wonderful working with you, Srinath. It was wonderful working with you too, and the whole team. Wishing everyone a lot of success, and hope you all like the movie. Thank you. நன்றி மேம். அடுத்ததாக இயக்குனர் ராம்தேவ் அவர்களை நன்றி உரை கூறுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நேரம் இல்லாதனால கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன். அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு 3ஆம் மனிதனுக்கு அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம். ஏன்னா நிறைய பேர் நடிக்க வர்றாங்க, அவங்கள புதுமுகமாக போடலாம் அப்படின்னா ஆர்வம் தான் இருக்க ஒழிய நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம போராடுறத காட்டிலும் நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் 5 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறவன். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன். எடுத்து அது நல்ல படம்னு பேர் தான் வாங்கியிருக்க ஒழிய எனக்கு ஒன்றுமே வரல. எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா இதை கூட தூக்கிட்டு போய் அடமானம் வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு. அதனால் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஞானோதயம் சார், ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது மேம், அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்கிறது சோனியா மேம். அதுக்கு பிறகு பிரணா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேங்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம், அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு, இப்போ எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் முந்தானால கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, முடிந்த அளவு முயற்சி செய், முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.